நான் சௌமியா பேசுறேன். இங்க இமாமி ஏரோ சிட்டில இருக்கோம் நாங்க. இது எங்க இருக்குன்னா பிஹைண்ட் எஸ்விபி டெக் பார்க் காலப்பட்டியில இருக்கோம். நாங்க இங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் பக்கம் ஆகுது. இதுக்கு முன்னாடியும் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 40 to 60 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு இமாமி ஏரோ சிட்டில இருந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த எந்த அம்யூனிட்டிஸுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அடிப்படையா எங்களோட தண்ணி, லைட்டு எதுவுமே இல்லைங்க. ராத்திரியில ஒரு குழந்தைய வச்சுட்டு கடைசி இது சைட்ல உட்காந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட் சைட்ல வந்து எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி வந்து கார்ல இருந்துட்டு ஒரு கப்பல்ஸ் வந்து இருந்துட்டு போறாங்க. எங்களால யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்தாலும் நடக்கும் எங்க ஏரியால. இங்க யாருமே அதை அட்ரஸ் பண்றதுக்கு இல்ல. நாங்க இன்னைக்கு காலையில 9:30ல இருந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. வாஷ்ரூம் போறதுக்கு வாஷ்ரூம் இல்ல. எதுவுமே ஃபுட் இல்லாம குழந்தையோட வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம். இவ்வளோ ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. என்னோட சைட்ல இருந்து நாங்க தண்ணி இல்ல, வாட்டர் இல்ல, லைட் இல்லன்னு தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு அது பேசிக்கா எங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு 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 ரெசிடென்ட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிட்டத்தட்ட 60 ரெசிடென்ட்ஸுமே இங்க 930 சைட் இருக்கு. அவ்வளோ பேருமே 1.5 லட்சம் கொடுத்துட்டு கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த அம்யூனிட்டிஸ் வந்துட்டு இன்னும் அது இன்னும் எழும்பவே இல்லை. அப்படியே பேசிக் லெவல்லே இருக்கு. ஸோ நீங்க மத்தவங்க கிட்டயும் கேட்டு பாருங்க அவங்களோட என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு. கம்யூனிட்டிஸ் கூட இல்ல பேசிக் கம்யூனிட்டி விற்கும் போது இது வந்து ஆக்சுவலா ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்ற அளவுக்கு தான் எங்களுக்கு வந்து சொன்னாங்க. கிளப் ஹவுஸ் ஆகட்டும், எஸ்டிபி ஆகட்டும், அப்புறம் அந்த ரோட் ஃபெசிலிட்டி, ஸ்ட்ரீட் லைட்ஸ், இது எல்லாமே ப்ரொவைட் பண்றதா தான் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு கிளப் ஹவுஸ்க்கும் ஒரு ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் அவங்க இன்னும் கொடுக்கல. அப்புறம் ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இங்க இல்ல. சாதாரணமா எல்லா இடத்துலயும் இருக்க ஸ்ட்ரீட் லைட்ஸ், ரோட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, எஸ்டிபி மெயினா இது எதுவுமே இங்க இல்ல. இது ரொம்ப பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இல்லாத அளவுக்கு இங்க இருக்க வேண்டியதா இருக்கு. இது மாநகராட்சிக்குள்ளார வருதுங்களா இல்ல வெளிய கார்ப்பரேஷன் தான். கார்ப்பரேஷனுக்கு இவங்க வந்து பணம் கட்டிட்டாங்களா இல்ல சொல்றாங்க. இவங்க சைடுல இருந்து நாங்க கார்ப்பரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. பட் கார்ப்பரேஷன் சைடுல இருந்து இவங்க ஃபுல்லி இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அமௌண்ட் எல்லாம் நீங்க எல்லாரும் கட்டிட்டீங்க? எல்லாருமே பே பண்ணியாச்சு சார். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லா டாக்ஸும் நாங்க பே பண்ணிட்டு தான் இருக்கோம். இமாமி ஏரோ சிட்டி அவங்க கார்ப்பரேட் கம்பெனி தான் சார். இமாமி ஏரோ சிட்டி தான் கல்கத்தால பேஸ்ட் தான் அவங்க பண்றாங்க. நிதிஷ். நாங்க வந்து 2001 வந்து இந்த லேஅவுட் வாங்கினோங்க. 21 அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு, லைட்டு, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லிதான் எங்களுக்கு வித்தாங்க. நாங்களும் எல்லாம் வாங்கி வீடு கட்டி நாங்க தான் ஃபர்ஸ்ட் குடி வந்ததுங்க. வந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் எரியறது இல்லைங்க. கேட்டா கரண்ட் பில் வரனால ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னு